சிஸ்டர் வாங்க சிஸ்டர், நாமளும் தப்பிச்சு ஓடிடலாம். இல்லைன்னா நமக்கு 2 அடி விழும். இல்ல என்னது இங்க வா. சிஸ்டர் தான் கூப்பிடுது, நாம தப்பிச்சோம். போங்க சிஸ்டர். உன்னதான் கூப்பிடுது போ. என்ன இல்ல, உங்களை தான் கூப்பிடுது. என்னையா? உருமுது, சீக்கிரமா போங்க. நம்ம சோலி இன்னைக்கு முடிஞ்சிச்சு. என்னடி அப்படி பாக்குற? என்ன யாருன்னு தெரியலையா? நான் தான் உன்னோட கொள்ளு பாட்டி. கொள்ளு பாட்டியா? உங்க 2 பேருடைய மோர கட்டி மேட்ச் ஆகுது. இவங்க இதோ இவங்கெல்லாம் யாருன்னு உனக்கு தெரியுமா? நம்மளோட வம்சாவழி வந்த நம்மளோட முன்னோர்கள். அவங்களோட போட்டோ தான் இதெல்லாம். 5 தலைமுறைக்கு முன்னால நம்ம குடும்பம் கூட்டு குடும்பமா ஒத்துமையாதான் இருந்துச்சு. நம்ம குடும்பத்துக்கு சொந்தமான இதோ இந்த வைரத்தை அடுத்ததா யாரு வச்சுக்கிறதுங்கிற பிரச்சனை வந்து அப்புறம் முடிவுல செத்து போனாலே. இல்ல இல்ல, உன்னால கொலை செய்யப்பட்டாளே அந்த தேவியோட குடும்பம் நம்ம வம்சத்தையே காவு வாங்கிடுச்சுடி. எல்லாமே தெரிஞ்சிருக்குதே. அந்த போராட்டத்துல நான் மட்டும்தான் தப்பிச்சு தலைமறைவா வாழ்ந்து ஏறக்குறைய ஒரு தவ வாழ்க்கை வாழ்ந்துதான் இந்த வைரத்தை நான் திரும்பவும் அடைஞ்சிருக்கேன். தேவி வீட்ல இருந்து வைரம் காணாம போனது, அந்த குடும்பம் பல பிரச்சனைக்கு ஆளானது, இது எல்லாமே என் பூஜையால நடந்ததுதான். இந்த வைரத்தை அடைய 1008 அமாவாசை தொடர்ந்து விரதம் இருந்து பூஜை செஞ்சு இத நான் என் வசம் அடைஞ்சிருக்கேன். இந்த வைரத்தை வந்த விலைக்கு பேசி வித்துட்டு போறது முட்டாள்தனடி, முட்டாள்தனம். இந்த வைரம் நம்ம கையில இருந்தா ஒட்டு மொத்த உலகத்தையும் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரலாண்டி. ஆனா அதுல ஒரு சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல் கொள்ளு பாட்டி? இந்த வைரத்தோட முழு பலனையும் நாம அடையணும்னா அந்த தேவியோட கடைசி தலைமுறை வரைக்கும் சூர்யா, அவனோட மனைவி துர்கா, அந்த குழந்தை தேவி 3 பேரையுமே அழிக்கணும். அழிக்கணும். சூப்பர் கொள்ளு பாட்டி. சிஸ்டர், பாட்டி பிளானும் நம்ம பிளானும் ஒத்துல்ல போகுது. ஆமா கொள்ளு பாட்டி, நீங்களும் சிஸ்டரும் ஒரே வம்சம், சேம் டிஎன்ஏ. ஆமாமா, சேம் டு சேம். அந்த 3 பேருக்குமே முடிவு கட்டினதுக்கு அப்புறம் தான் 3 கிரகங்களும் ஒரே நேர்கோட்ல வந்து நிக்கும் போது அந்த நாள்ல ஒரு சிறப்பு பூஜை செஞ்சோம்னா
அந்த வைரத்தோட முழு பலனையும் நாம அனுபவிக்கலாண்டி, நாம அனுபவிக்கலாம். அதுக்கு சூர்யாவ நாம முதல்ல இல்லாம பண்ணணும். சூர்யாவோட அப்பா ஏற்கனவே உயிர் இருந்தோம் போனம் போல கோமாவுல இருக்கான். இதையும் கரெக்டா இல்ல சொல்லுது. இன்னும் கொஞ்ச நாள்ல அவன் செத்துருவான். அதனால மத்த 3 பேரோட கதைய எவ்வளவு சீக்கிரம் முடிக்கிறோமோ அவ்வளவு சீக்கிரம் முடிச்சா நமக்கு நல்லது. முடிச்சிடலாம். கொள்ளு பாட்டி, அந்த துர்காவை பத்தி உனக்கு தெரியாது. 150 வருஷம் உயிரோட இருக்கிறதெல்லாம் பெரிய விஷயம்தான். ஆனா அதை விட பெரிய விஷயம், அந்த மாரி இறந்து போய் யமனோட போராடி மறுபடியும் துர்கா உடம்புக்குள்ள வந்துட்டான். ஆமா, இப்போ நாம பாக்குறது துர்கா இல்ல, துர்கா உடம்புக்குள்ள இருக்கிறது அந்த மாரியோட ஆத்மா. ஆமா, அந்த மாரி அழிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல பாட்டி. அந்த மாரிக்கு ஒண்ணுன்னா ஊர்ல இருக்கிற மொத்த சாமியும் கிளம்பி அவளுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு வந்து சேர்த்துரும். நாங்களும் 1000 எபிசோடா படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கிறோம் பாட்டி. ஆமா. ஏய் தாரா, நீ பொண்ண போலவே என்னையும் நினைச்சு பேசுற. என்னோட சக்தி என்னன்னு உனக்கு தெரியாது. அந்த குடும்பத்தை எப்படி நான் அழிக்க போறேன்னு பொறுத்திருந்த பாரு. சரி பாட்டி, உன் வழியில நீ முயற்சி பண்ணு, என் வழியில நான் ட்ரை பண்றேன். ஓகே கொள்ளு பாட்டி, நாம அப்புறமா மீட் பண்ணுவோம். ஏச்சி, வா. துர்கா, தேவிமா, இந்த மாத்திரை சாப்பிட்டு அப்புறமா விளையாடுங்க. ம்? நான் நல்லா தானமா இருக்கேன், அப்புறம் எதுக்கு மாத்திரை சாப்பிட சொல்றீங்க? நல்லா இருக்கிற நீங்க இன்னும் ஹெல்த்தியா இருக்கணும்ல, அதுக்கு தான் துர்கா அம்மா மாத்திரை சாப்பிட சொல்றாங்க. ஆமாமா, துர்காமா சொன்னா நீ கேப்பதானே? மாத்திரை முதல்ல சாப்பிடு. சரி கொடுங்க, சாப்பிடுறேன். குட் கேர்ள். வெரி குட். சூப்பர். அவ்வளவுதான். தேவிமா, இதே மாதிரி ஈவினிங் ஒரு மாத்திரை இருக்கு, அதையும் சாப்பிடணும். சரியா? ஓகே துர்காமா, நான் சாப்பிடுறேன். சூர்யா எங்கம்மா? சூர்யா, துர்கா, வாங்க போலாம். வாங்க. நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது வந்தாரு, அதுக்கப்புறம் வரவே இல்லையே. எங்க போயிருக்காரு? அது அவரு ஆபீஸ் வேலையா வெளிய போயிருக்காரு. வந்துருவாரு. ஆமா, நீ தூங்கிட்டு இருக்கும்போது கூட வீட்ல தான் இருந்தாரு. போன் வந்துச்சா, உடனே கிளம்பி போயிட்டாரு. அப்பா வந்துருவாருமா, நீ விளையாடு. பாத்தீங்களா சிஸ்டர், இந்த 3 பேரும் மாப்பிள ஜெயில இருக்கிறத மறைச்சு எப்படி சமாளிக்கிறாள்வோ பாத்தீங்களா? நான் வேணா போய் போட்டு கொடுத்துட்டுமா சிஸ்டர்? வேண்டாம் வேண்டாம், அதுக்கான நேரம் வரும்போது சொல்றேன். அம்மா,
தேவி அம்மா ஆபத்துல இருந்து நல்லபடியா திரும்ப கிடைச்சிட்டா. நான் வேண்டுதல் செய்யறேன்னு அம்மன் கிட்ட வேண்டியிருந்தேன். நாம போய் நேர்த்தி கடன் செஞ்சுட்டு வந்துடலாமா? போயிட்டு வந்துடலாம் துர்கா. வேண்டியதுல தள்ளி போடக்கூடாது, உடனே நிறைவேற்றிடணும். ம். அப்போ இப்பவே போலாமே. சரி கிளம்பிடலாம். நான் தேவிக்கு ட்ரெஸ் மாத்தி விட்டுட்டு நானும் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். அப்போ நானும் பெரியமாவும் ரெடி ஆயிட்டு வந்துடுறோம். சரி வாங்க பெரியமா, வா. நாம போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடலாம். என்ன சிஸ்டர், என்னமோ பயங்கரமான சிந்தனையில இருக்கீங்க போல இருக்குது. ஆமா, நேத்தி கடன் செலுத்த துர்கா தேவிய கூட்டிக்கிட்டு கோயிலுக்கு போறாங்கிற விஷயத்த நீ உடனே போய் என் கொள்ளு பாட்டி இருக்காங்கல்ல அவங்க கிட்ட சொல்லு. யாரு? அந்த கிழவி கிட்டயா? ஏய், சாரி, அது என்னோட பாட்டி, மரியாதை கொடுத்து பேசு. ஆமா ஆமா, அந்த பாட்டியம்மா கிட்ட சொல்லிடுறேன். அந்த பாட்டி தான் இவங்க எல்லாரையும் பழி வாங்கறதுக்கு காத்திருக்குதுன்னு சொல்லுச்சுல்ல. ஆமா, இப்ப போய் இந்த தகவலை பாட்டி கிட்ட சொல்லு. அந்த பாட்டி என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஓகே சிஸ்டர், நான் இப்பயே போய் சொல்லிடுறேன். ஹாய் கிராணி, வயசு 150 ஆனாலும் எப்படி ஃபிட்டா இருக்குதுன்னு பாரு. நமக்கு இப்பயே தொப்ப தள்ளுது. பாட்டே, கொள்ளு பாட்டே, எங்க அத காணோம்? ஹாய் கிராணி, வாங்க கிராணி வாங்க. என்னடா என்ன என்கிட்ட இருக்கிற வைரத்தை பொடுங்கிக்கிட்டு போகலான்னு வந்திருக்கியா? ஐயோ, அப்படிலாம் இல்ல பாட்டி, அதெல்லாம் அப்பா பாட்டி. அப்ப நீ யாருன்னு தெரியாம அப்படி நடந்துக்கிட்ட. இப்பதான் நாமெல்லாம் ஒரே ஃபேமிலி, ஒண்ணுக்குள்ள ஒண்ணுன்னு தெரிஞ்சு போச்சா பாட்டி. அது மட்டும் இல்லாம 1008 தொடர் அமாவாசை விரதம் இருந்து அந்த வைரத்தை கைப்பற்றி இருக்கிறீங்க. எல்லாத்துக்கும் மேல அந்த வைரம் உங்ககிட்ட இருக்கிறது தான் சரி. சரி டேய் பாண்டி, ஆ? இப்ப நீ என்ன விஷயமா வந்திருக்க? ஏன் அந்த தாரா வரலையா? சிஸ்டர் வரல கிராணி. முக்கியமான ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டு வர சொல்லி சிஸ்டர் அனுப்பி வச்சாங்க கிராண்ட்மா. முக்கியமான விஷயம்? அதுவும் தாரா அனுப்பி வச்சிருக்காளா? அப்படி என்ன முக்கியமான விஷயமோ? குழந்தை தேவிக்காக துர்கா கோவில்ல வேண்டிட்டு இருந்திருக்கிறா. அந்த வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக குழந்தை தேவிய கூட்டிக்கிட்டு துர்கா அம்மன் கோயிலுக்கு போறா. துர்கா தேவி 2 பேரோட உயிரையும் ஒன்னா எடுக்கிறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு கிடைச்சிருக்குது. இந்த நல்ல தகவலை சிஸ்டர் உங்ககிட்ட சொல்லிட்டு வர சொன்னா கிராண்ட்மா. என்ன கிராண்ட்மா, கடுமையான சிந்தனையில மூழ்கி போயிருக்கிறீங்க? ஊர்ல இருக்கிற எல்லா சாமியும் அந்த துர்காவுக்கு துணைக்கு வரும்னு சொன்னீங்கல்ல? ஆமா கிராண்ட்மா, நாங்க மாரிய கொலை பண்றதுக்கு பல தடவை கடுமையா முயற்சி பண்ணிருக்கிறோம். ஆனா கடைசி நேரத்துல ஏதாவது ஒரு சாமி வந்து அவளுக்கு ஹெல்ப் பண்ணிடும். இதுதான் நடந்துகிட்டு இருக்குது. அம்மனோட அனுகிரகம் இருக்குன்னு தானே அந்த துர்கா இவ்வளவு ஆடிக்கிட்டு இருக்கா. இன்னைக்கு அந்த அம்மன் சன்னிதானத்துல வச்சே அவளுக்கு நான் யாருங்கிறத காட்டுறேன். வரதுகள்லாம் இப்படித்தான் சொல்லுதுங்க, ஆனா எதுவும் நடந்த பாடில்ல. என்ன நடக்குதுன்னு பாப்போம். கிளவியா மாரியான்னு மோத விடுவோம். என்ன பாண்டி, நான் அப்புறமா வரட்டுமா கிராணி? பை பை, ஸ்வீட் ட்ரீம்ஸ். எதையாவது சொல்லி சமாளிப்பா. கோமாளி பைய. பத்ரகாளி, என் பூஜைக்கான பலன் எனக்கு கிடைச்சிருச்சு. எனக்குள்ள முழுமையா சக்தி வந்துருச்சு.
என்னோட பலம் இன்னும் அதிகரிச்சிருச்சு. நான் நினைச்சத இனிமே நடத்தி காட்டுவேன். என்னோட எதிரிய ஒழிச்சு காட்டுவேன். ஓம் ஓம் கிரீம். மந்தாகினி, உனக்குள் கூடுதல் சக்தி உண்டாகி உனது பலம் அதிகரித்திருப்பது உண்மைதான். ஆனால் நீ நினைத்த காலத்தில் நினைத்த நேரத்தில் அந்த சக்தியை வைத்து உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ அப்போ என்னோட தவம், எனக்கு கிடைச்ச சக்தி எல்லாமே எல்லாமே வீண்தானா? நான் சொல்ல வந்த பொருள் அதுவல்ல மந்தாகினி. எதற்கும் கால நேரம் என்று ஒன்று உண்டு. அவற்றிற்கென்று குறிப்பிட்ட திதி உண்டு. அந்த திதியில் தான் செய்ய முடியும். சரி, நீ சொல்றது சரிதான் சரிதான். ஆனா என்னைக்கு ஏத்த திதி தானே. நான் நினைச்சத நான் செய்யலாம்ல. நீ தாராளமாக செய்யலாம். சரி, நான் இப்பவே பூஜை ஆரம்பிக்கிறேன். ஓம் ஓம் கிரீம் ஓம் காளி. ஓம் காளி. தேவி அம்மா, நமக்கு திரும்ப கிடைச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு துர்கா. இதே மாதிரி சூர்யாவும் நமக்கு திரும்ப கிடைச்சிட்டா நம்ம சந்தோஷம் இன்னும் ரெட்டிப்பாகும். எல்லாமே இந்த அம்மனோட அருள் தாம்மா. வாங்க போலாம். வாங்க வாங்க வாங்க. வணக்கம் சாமி. வாங்கம்மா. சாமி, என் குழந்தைக்காக நான் அம்மன் கிட்ட வேண்டுதல் வச்சிருந்தேன். அதை செய்ய வந்திருக்கேன் சாமி. இந்த கண்மலர அம்மனுக்கு சாத்தி பூஜை பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷமா, வேண்டிட்டு கொடுங்கம்மா. பாப்பா தொட்டு கும்பிடுமா? அம்மா நீங்களும் தொட்டுக்கோங்கம்மா. ஓம் சக்தி. ஆத்தா தாயே, ஓம் ஓம் காளி. அம்மா தாயே, என் குழந்தைக்கு பழைய ஞாபகம்லாம் வர வச்சு என் கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டேன். என் நேர்த்தி கடனை ஏத்துக்கிட்டு என் குழந்தைக்கு எந்த ஆபத்தும் வராம பாத்துக்கோ தாயே. ஓம் ஓம் காளி. காளி, 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 வா வா. ஏய் தங்கம், என்னடா பண்ற? ஏய் ஏய் தங்கம், என்னடா பண்ற? ஏய் என்னது? சூர்யாவுக்கு ஏதோ ஆபத்து இருக்கிற மாதிரி தோணுது. என் மனசு என்னமோ மாதிரி ஆகுதே. கண்டிப்பா ஜெயில சூர்யாவுக்கு ஏதோ ஒரு ஆபத்து இருக்குன்னு என் உள் மனசு சொல்லுது. ஹாசினி அம்மா, நீங்க பூஜையை கண்டினியூ பண்ணுங்க. நான் ஏதோ போயிட்டு வந்துடுறேன். என்னாச்சு துர்கா? ஓ, ஒன்றும் இல்லை, நான் இப்போ வந்துடுவேன். நீங்க பார்த்துக்கோங்க, எனக்காக வெயிட்லாம் பண்ண வேணாம், சரியா? துர்கா, என்னாச்சு பெரியம்மா துர்காக்கு?
துர்கா எங்க போறா? தெரியலையே. பூஜை பாத்துக்கோங்க வந்துடுறேன்னு சொல்லிட்டு போறா. வேற எதுவும் அவ சொல்லிட்டு போலையே.